நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடைய கட்சி கொடி நேற்று அறிமுகமானதிலிருந்து அதை சுற்றி பல சலசலப்புகள் எழுந்திருக்கு. கொடி பற்றி தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்டால் பதிலளித்துக் கொள்ளலாம் அப்படின்னு தாவேகா முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இது பற்றி தேர்தல் ஆணையத்துடைய முடிவு என்னவா இருக்கும், விஜய் தரப்பு சொல்வது என்ன அப்படிங்கறத பற்றி விரிவாக பார்க்கலாம். இந்த ஆண்டு தொடக்கத்தில் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு தன்னுடைய கட்சியை அறிவித்து அரசியல் பயணத்தை அதிகாரப்பூர்வமாக உறுதி செஞ்சார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற கொள்கையை தாரக மந்திரமாக கொண்டிருக்கக்கூடிய விஜயுடைய தாவேகா 2026 சட்டமன்ற தேர்தலை மனசில் வச்சு ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு வருது. கட்சியின் வளர்ச்சியுடைய அடுத்த கட்டமாக கொடியை நேற்று அறிமுகம் செஞ்சார் விஜய். கொடியின் மேலே கீழே சிவப்பு நிறமும் நடுவில் மஞ்சள் நிறமும் அந்த கொடியில் அமைஞ்சிருந்தது. நடுவில் வாகை மலரும் அதை சுற்றி நட்சத்திரங்களும் வாகை மலர் பக்கவாட்டில் பிளிரும் இரு போர் யானைகளும் அமைந்திருக்கும்படி அந்த கொடி வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த கொடிக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்கிறதாகவும் அதை கட்சியினுடைய முதல் மாநாட்டில் சொல்வதாகவும் விஜய் தெரிவிச்சிருந்தாரு. கட்சி கொடி அறிமுகமானதுமே தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சியிலிருந்து தான் முதல் எதிர்ப்பு கிளம்புச்சு. அந்த கட்சியின் சின்னமான யானை படத்தை தன்னுடைய கட்சி கொடியில் விஜய் பயன்படுத்தி இருப்பது தேர்தல் ஆணையத்தின் விதிப்படி தவறானது அப்படின்னும், உடனடியாக விஜய் கட்சியின் கொடியில் உள்ள யானை படத்தை நீக்கணும், இல்லை அப்படின்னா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட புகார் மனுவும் வழக்கும் தொடுக்கப்படும் அப்படின்னு தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆனந்தன் ஆட்சேபம் தெரிவிச்சிருந்தாரு. இன்னொரு பக்கம் கடலூரை சார்ந்த சிவகுமார் அப்படிங்கிற சமூக ஆர்வலர் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நடிகர் விஜய் நேற்று அறிமுகப்படுத்திய கொடியில சட்டத்துக்கு புறம்பா கேரள மாநிலத்துடைய போக்குவரத்து கழகத்தின் அரசு சின்னமான யானை சின்னம் இடம்பெற்றிருக்கு. மேலும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் கொடியையும் ஸ்பெயின் நாட்டின் தேசிய கொடியின் நிறமும் ஈழத்தமிழர்களின் சின்னமாக விளங்கும் வாகைப்பூவின் சின்னத்தையும் ரொம்பவே தவறா பயன்படுத்தியிருக்காரு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 2012ஆம் ஆண்டு உத்தவ் தாக்கரே தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தெல்ல தெளிவாக சட்டசபை தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் அல்லது தேர்தல் சின்னத்திலும் விலங்குகளை பயன்படுத்துவது சட்டத்துக்கு புறம்பானது, தேர்தல் விதிமுறைகளுக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லியிருக்கு. மேலும் தேர்தல் ஆணைய விதிமுறையின்படி எந்த ஒரு கொடியிலும் கடந்த 2012ஆம் ஆண்டிலிருந்து உயிருள்ள ஜீவன்களான மிருகம், பறவை போன்றவற்றை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னும் தேர்தல் விதிமுறை இருக்கு. அதனால விஜய் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக செயல்படுறாரு. ஸ்பெயின் நாட்டை அவமானப்படுத்தக்கூடிய வகையில் ஈடுபட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் மீது தேச குற்ற வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு அதில் குறிப்பிட்டிருக்காரு. இந்த பிரச்சனைகள் பற்றி இந்திய தேர்தல் ஆணையத்தின் முன்னாள் தலைமை ஆணையர் கோபாலசுவாமி கிட்ட இந்து தமிழ் திசைக்காக பேசணும். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பகுஜன் சமாஜ் கட்சியில ஒரு யானை தான் இருக்கு அப்படின்னும், தாவேகா கட்சி கொடியில 2 யானைகள் இருக்கு அப்படின்னும் சொல்றாரு. இதை சுட்டிக்காட்டியவர் மக்களால இதை வித்தியாசப்படுத்தி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. விஜய் கட்சி இன்னும் இதை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொண்டு போகல அப்படின்னும், அதை கொண்டு போகும்போது தான் இறுதி முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னும் தெரிய வரும்னு சொல்றாரு. மேலும் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி தன்னுடைய கட்சி கொடியை அறிமுகம் செஞ்ச போது அது தேசிய கொடியின் வண்ணங்களை கொண்டிருந்தது அப்படின்னும் பிரச்சனை செஞ்சாங்க. ஆனால் அது பிரச்சனை இல்லை அப்படின்னு அப்போதைய தேர்தல் ஆணையம் சொன்னது பற்றியும் சுட்டி காட்டுறாரு. இது பற்றி தாவேகாவுடைய செய்தி தொடர்பாளர் லயோலா மணிக்கிட்ட பேசினபோது, கட்சியில் இடம்பெற்றுள்ள யானை, நட்சத்திரங்கள், வாகை மலர் இது எல்லாமே குறியீடு தானே தவிர கட்சியினுடைய சின்னம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எழுச்சியூட்டும் சின்னமாவே யானையை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. கட்சி கொடியில யானை சின்னம் இடம்பெற்றது பற்றி தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்டால் பதிலளிச்சுக்கலாம் அப்படின்னு தாவேகா முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு. கொடியில வண்ணங்கள், அதில் இடம்பெறக்கூடிய விஷயங்கள் பற்றி அமைக்க கட்சிக்கு உரிமை உண்டு அப்படின்னும் அந்த கட்சி கருதுது. நடிகர் விஜய் தாவேகா அப்படின்னு தன்னுடைய கட்சியை அறிமுகப்படுத்தி அதன் சுருக்கெழுத்தா ஆங்கிலத்தில் டிவிகே அப்படின்னு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்த ஆரம்ப காலத்திலேயே தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தங்கள் கட்சியை அப்படிதான் குறிப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி தாவேகாவுக்கு ஆட்சேபம் தெரிவிச்சிருந்தது நினைவிருக்கலாம். கட்சியின் பெயருக்கு எழுந்த சலசலப்பு போலவே கட்சி கொடிக்கும் இப்போதே பல தரப்பிலும் விவாதமும் எதிர்ப்பும் கிளம்பியிருக்கு. இதை விஜய் எப்படி கையாள்வார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.